ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிச்ச காலத்துல நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னா நம்ம புரோக்கர்ஸை போய் காண்டாக்ட் பண்ணுவோம். புரோக்கர்ஸ் நமக்காக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு போய் நம்ம சந்தையில எப்படி ஏலத்துல எடுப்போமோ அந்த மாதிரி நமக்காக ஸ்டாக்ஸை ஏலத்துல எடுத்து கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வர ஸ்டாக்ஸ் எல்லாம் நமக்கு பேப்பர் ஃபார்மேட்ல தான் இருக்கும். அந்த பேப்பர்ல தான் எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம், எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், அந்த மாதிரியான டீடைல்ஸ்லாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி நேரடியா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல போய் ஏலத்துக்கு வாங்கணும் அப்படின்ற எந்த தேவையும் இல்லை. எல்லாமே இப்போ ஆன்லைன் ஆயிடுச்சு. அதுக்காக நம்மளோட ஸ்டாக்ஸ் மற்ற செக்யூரிட்டிஸை எல்லாம் ஆன்லைன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு அக்கௌண்ட் தான் இந்த டிமேட் அக்கௌண்ட். இந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் கண்டிப்பா கொடுக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் ஐடி ப்ரூஃப்க்கும் நீங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் இல்லைன்னா இவி பில் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் கொடுக்கணும். பேன் கார்டோட போட்டோ காப்பி கண்டிப்பா கொடுக்கணும். டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றப்ப சைமல்டேனியஸா இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டையும் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டை தனியா ஒரு புரோக்கர் கிட்ட ஓபன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ட்ரேடிங் அக்கௌண்ட்டை டிமேட் அக்கௌண்ட்க்கும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் இடையில இருக்க ஒரு லிங்க் அப்படின்னு சொல்லலாம். பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம ஸ்டாக்ஸை வாங்குறதுக்காக பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப அந்த பணம் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து சேரும். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் கண்டிப்பா கொடுக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் ஐடி ப்ரூஃப்க்கும் நீங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் இல்லைன்னா இவி பில் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், அதுக்கப்புறம் பேன் கார்டோட காப்பி இருக்கணும். டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றப்பே நீங்க KYC ஃபார்மும் ஃபில் பண்ணி கொடுக்கணும். KYC அப்படின்னா நோ யுவர் கிளைண்ட். உங்களுக்கும் உங்களோட புரோக்கருக்கும் இடையில இருக்க அக்ரிமெண்ட் தான் இந்த KYC ஃபார்ம்னு சொல்றோம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கறதும் உங்களுக்கு அதே செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தான் வேணும். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே ஃபில் பண்ணி கொடுத்த அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளைண்ட் ஐடி கொடுப்பாங்க. இந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் நீங்க ஒவ்வொரு தடவையும் ஸ்டாக்கை வாங்கவோ விற்கவோ முடியும். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.